with app.get app.post. ஓகே, நம்ம டம்மி ஏபிஐலாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்டாட்டிக்காகவே ஒரு சில விஷயத்த கொடுப்பாங்க தெரியுமா? அது இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் டேட்டா பேஸ்க்குள்ளார போய் விழாமல் பார்த்துப்பாங்க அப்படின்னா, டம்மி ஏபிஐ அப்படின்றது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போது ஒருத்தவங்களும் ரெக்கார்டை ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா டிபி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதில் என்ன ஆட் யூஸில் நம்ம ஸ்டாட்டிக்காக இதை போட்டுருவோம். ஓகே, ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஹலோ வேர்ல்டு அப்படின்றது வந்தாச்சு. ஸோ சரி சாமா, ஓகே, ஹலோ வேர்ல்டு அப்படின்றது வந்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் நான் ஆட் யூசர் அப்படின்ற ஒரு மெத்தட் எழுதுறேன். ஓகேங்களா? இதுலேயே நீங்கள் இன்னொரு டேப் வேணும்னா இப்படி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? காப்பி பண்ணிவிட்டு இப்போ மெத்தடு கெட்டுன்னு போட்டிருக்கேன். அது என்ன சொல்லும் அப்படின்னா, cannot get add user அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஆட் யூசர் அப்படின்ற மெத்தடே இல்லை கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் செக் பண்ணணும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மெத்தட் நேம் இருக்கும், ஆனால் அதனுடைய டைப்பு, மெத்தடோடைய டைப்பு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இது கரெக்டாக வரும். சரி, இப்போ இந்த இடத்துல பாடின்னு ஒரு டேக் இருக்கு. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், போஸ்ட்மேனை பொறுத்த மட்டும் நீங்கள் போஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பாடியில் 2 விதமான ரெக்கார்டு சென்ட் பண்ணணும். ஒன்று, இமேஜே இல்லாமல் நீங்கள் டேட்டா சென்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த XW ஃபார்ம் URL என்கோடர் யூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இமேஜ் இருக்குது அப்படின்னா ஃபார்ம் டேட்டா அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் இதுக்கும் அதுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இப்போ நான் ஒரு நேம் சென்ட் பண்ண போகிறேன். இப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ இதே இமேஜ் அப்படின்னா அந்த யூஆர்எல் நான் எடுத்துன்னு வந்து போட்டால் ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகாது. ஓகேவா? அப்போ நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இந்த இடத்துக்கு வரும். டெக்ஸ்டா ஃபைலா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைல் அப்படின்னா நீ இதை கிளிக் பண்ணால் உனக்கு இமேஜை ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வரும். அப்போ உனக்கு இமேஜுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்ம் டேட்டாவுக்கு போயிடலாம். ஓகேவா? இமேஜ் மட்டும்தான் கொடுக்க முடியுமா? கூடவே எக்ஸ்ட்ரா டேட்டாலாம் வருமே. அப்போ என்ன பண்ணணும்னா அப்போ நீங்கள் இதில் கொடுக்கலாம். ஓகேவா? இமேஜு, ஓகேவா, நேமு, ஏஜு அப்படின்றது ஒரு சில டைமில் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டில் வந்துட்டு இமேஜை அப்டேட் பண்ணுற மாதிரியான விஷயம் இருக்கும். அப்போ இங்கே கொடுக்கலாம். நம்ம கேட்கலாம், ஏன்னா அதுக்கு டைரெக்டாக நீங்கள் ஃபார்ம் டேட்டாவே கொடுத்துக்கலாம் அப்படின்னா கிடையாது. அதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபார்ம் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கு. ஓகேவா? அது எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்ககிட்ட இமேஜ் ஃபைல் இருந்தால் தான் அது ஒர்க்கே ஆகும். ஓகேவா? அன்டில் அன்லெஸ் அது ஒர்க் ஆகாது. அப்போ வெறும் டேட்டா மட்டும் இருக்கு, நேமு, ஃபர்ஸ்ட் நேமு, இமெயிலு, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ஜெண்டரு, இந்த மாதிரியான நார்மல் டெக்ஸ்ட்டு வர்றது எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மேபி நான் இதை ஒர்க் அவுட் கொடுக்கும்போது உங்களுக்கு இது புரியும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில டைம் வந்து இமேஜ் வர்ற மாதிரி இருக்கும். நம்ம அப்ளிகேஷன் பண்ணும்போது அதெல்லாம் கண்டிப்பாக வரும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ நான் இங்கே ரெக்கார்டு கொடுக்குறேன். இப்போ இந்த ரெக்கார்டை நான் கொடுத்துட்டு இப்படி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இப்போ ஒரு கன்சோல் போட்டுக்கிறேன். பாருங்க, நம்ம போட்ட கன்சோல் இங்கே தான் வரும். நீங்கள் கன்சோலை இந்த இடத்துல பார்க்க முடியாது. ப்ரௌசர் மாதிரி இன்ஸ்பெக்ட் பண்ணி கன்சோல் அப்படின்னு பார்க்க முடியாது. ஓகேவா? எந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் பார்க்கணும் கன்சோல். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண இந்த இடத்துல தான் கன்சோல் வரும். ஓகே, சரி, கன்சோல் வந்துடுச்சு. இப்போ நான் கொடுத்த இந்த நேம் இமெயிலை செக் பண்ணணும். நேமு இமெயில் அப்படின்றது செக் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்மக்கிட்ட இது என்ன மெத்தட் டைப்புன்னு இருக்கும். சர்வரில்
போஸ்ட் மெத்தட்ல ஆட் நியூ யூசர்னு ஒரு மெத்தட் எழுதுறேன். ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ். இப்ப ரெஸ்பான்ஸை வச்சு தான் நான் டேட்டாவை திரும்ப அவங்களுக்கு கொடுக்குறேன் கிளைண்ட்டுக்கு. இதை வச்சு தான் ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் அப்படின்றது, ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் அப்படின்றது ஒரு மெத்தடு. அதுதான் கிளைண்ட்டுக்கு டேட்டாவை கொடுக்குது. இது ரெக்வஸ்ட். ஓகேவா? யூசர் கொடுக்கக்கூடிய எல்லா ரெக்வஸ்ட்டும் நான் இந்த இடத்துல தான் வாங்குறேன். எப்படி வாங்குவீங்க அப்படின்னா, ஸோ போஸ்ட் மெத்தடா இருந்துச்சு அப்படின்னா ரெக்வஸ்ட் டாட் பாடி அப்படின்னு போடும். சரி, கெட் மெத்தடா இருந்தா ரெக்வஸ்ட் டாட் query அப்படின்னு சொல்லி. இப்ப கெட் மெத்தடா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஐடி 1 அப்படின்னு கொடுப்பீங்க. ஓகேங்களா? இதுதான் கெட் மெத்தட். லோக்கல் ஹோஸ்ட்ல ஐடி 1ன்னு இருந்தா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஓகே, அது எங்க வருது அப்படின்னா இந்த பேரண்ட்ஸ்ல வந்துடும். ஓகேங்களா? நீங்க இங்க டைப் பண்ணீங்கனாலே அது இங்க வந்துடும், இல்லை இங்க டைப் பண்ணா அங்க வந்துடும். ஓகேங்களா? இது ஒண்ணு. இதுவே இங்க பாருங்க, இது எதுவுமே அஃபெக்டே ஆகவே இல்லையா, இது பேரு தான், இந்த கொஸ்டின் மார்க் போட்டு வர்றதுக்கான பேரு தான், டெக்னிக்கல் டேர்ம் தான் கொரி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் என்ன அப்படின்னா கொரி ஸ்ட்ரிங். ஓகேவா? டிஃபால்ட்டாவே இது லோக்கல் ஹோஸ்ட் 80,000ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? 8,000ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஐடி 1ன்னு போட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் நம்ம இந்த வேல்யூ வச்சு ஏதாவது எழுதி இருந்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்டா வேல்யூ கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம எதுவும் கன்சோல் போடல, கன்சோல் போடும், ரெக்வஸ்ட் டாட் கொரினே போடும். போட்டுட்டு என்ன வருது? ஐடி 1 அப்படின்னு வந்தாச்சு. இப்போ நீங்க ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக இஃப் ரெக்வஸ்ட் டாட் கொரியில ஏதாவது டேட்டா இருந்துச்சுன்னா வேற மாதிரி ஒரு கண்டிஷன் எழுதிக்கலாம். இது தேவை கிடையாது இப்போதைக்கு, வேணும்ன்ற போது சொல்றேன். ஓகேங்களா? பட் கெட் மெத்தடா இருந்தா ரெக்வஸ்ட்ல கொரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரெக்வஸ்ட்ல எக்கச்சக்கமான ஆப்ஜெக்ட் இருக்கும். நீங்க இதை கன்சோல் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியும். அதுல நம்ம என்ன மெத்தட் எழுத போறோம்ன்றது நமக்கு தெரியாதா, அதனால அந்த மெத்தடை டைரக்டா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கும் கொரி. ஓகேங்களா? இதுல இருந்து தான் நம்ம இப்போ டேட்டாவை எடுக்கணும். இந்த பாடி மெத்தட் கூட பார்த்தோம். இவ்வளோ தூரம் இருக்கு. இதுல ஒரே ஒரு மெத்தட் மட்டும் காணும், பாடி மெத்தட். என்ன காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது தான் இப்போ ஆட் நியூ யூசர்னு இருக்கு. ஓகே, ரெக்வஸ்ட் டாட் கொரி போட்டால் அது வந்துச்சு. இப்போ ரெக்வஸ்ட் டாட் பாடி போட்டால் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, ரெக்வஸ்ட் டாட் பாடியில் நமக்கு இந்த 2 பேராமீட்டர் வரும். ஆனால் நமக்கு கிடைச்சது என்னவோ அன்டிஃபைன்டு தான். நமக்கு அன்டிஃபைன்டு தான் கிடைச்சிச்சு. ஏன் அன்டிஃபைன் வருது அப்படின்னா, ஏன்னா நான் இப்போ பார்த்த வரைக்கும் அது ரெக்வஸ்ட் டாட் பாடியே காணும். ஓகேவா? எதுக்காக இல்லை அப்படின்றத செக் பண்ணும். ஓகேவா? நார்மலா நம்ம சர்வரை புதுசா செட்டப் பண்றோம். ஓகேவா? இப்பதான் புதுசா செட்டப் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டில இருந்து டேட்டா வரும்ன்றதே அதுக்கு தெரியாது. ஓகேவா? இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி, இந்த ஸ்வாகரு, அட்வான்ஸ் ரெஸ்ட் கிளைண்ட், போஸ்ட்மேனு, ஓகேவா, இந்த இடத்துல இருந்து தான் டேட்டா வரும்னு அதுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்வரை நம்ம பழக்கி விடணும்.
நீ உன்கிட்ட தேர்ட் பார்ட்டி ஏபிஐனா வரும். அவங்க கொடுக்குற ரெக்கார்டை வாங்கி வச்சுக்கும். அதாவது போஸ்ட் மெத்தட்ல இருந்து வர ரெக்கார்டை வாங்கி வச்சுக்கும் அப்படின்னு சொல்லணும். அது எப்படி பழக்கணும் அப்படின்னா, பாடி பார்சர் என்பிஎம் பாடி பார்சர்னு Node.jsல ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஓகேவா? இந்த பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அவங்களே போடுவாங்க எதுக்காக அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே கீழே போனாலே நல்லா தெரியும். இந்த பாடி பார்சரை நம்மளுடைய பேக்கேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வேண்டியதான். பேக்கேஜ் நேமை நீங்கள் இதுவாகவே வச்சுக்கோங்க. தெரியாமல் கூட நம்ம ரீடிக்ளேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கான்ஸ்ட்லே எல்லா பேக்கேஜுமே கொடுங்க. ஓகேவா? கொடுத்துட்டு பார்ஸ் அப்ளிகேஷன் XWU ஃபார்ம் URL கொடு. ஸோ உங்களுடைய ரெக்கார்டை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் கான்ஃபிக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்படி பாடி பார்சரை போட்டுட்டு app.use. ஓகேவா? இந்த app.use இருக்கு பாருங்க, நிறைய விஷயத்த கொடுக்கும். இப்போ தேர்ட் பார்ட்டியை என்னுடைய சர்வரில் நான் இன்டகிரேட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே நான் டேட்டா வந்துச்சு அப்படின்னு இப்போ பார்ப்போம். npx nodman server அப்படின்னு கொடுத்தாச்சு. என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 2 1 2 3 4 5 6. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்வஸ்டட் பாடியில் டேட்டா வந்தாச்சு. ஓகேவா? இப்போ போய் நம்ம ரெக்வஸ்ட் செக் பண்ணுறோம். இது வந்துச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் போஸ்ட்மேன் மெத்தட்ல ஏன்னா இன்ஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? கெட் பண்ணும்போது இன்ஜெக்ட் பண்ண முடியாதா அப்படின்னா வாய்ப்பு கிடையாது. ஓகே, நம்ம போஸ்ட்மேன் மெத்தட்ல தான், நம்ம போஸ்ட் மெத்தடுக்கு மட்டும்தான் நம்ம நிறைய செக்யூரிட்டி இது பண்ணுவோம். கெட் மெத்தட்ல யாரும் டேட்டா பேஸ்ல போய் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோடு எழுத மாட்டாங்க. இப்போ நமக்கு இந்த பாடி அப்படின்றது ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த request.body அப்படின்றத போட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு தேவையான ரெக்கார்டை எடுக்க போறோம். இது பார்த்தாலே தெரியுது, இது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட்ல நேம், இமெயில், பாஸ்வேர்டு இருக்கு. ஓகேவா? request.bodyல நேம், இமெயில், பாஸ்வேர்டு இருக்கு. ஸோ let name equal to இப்படின்னு எல்லாத்தையும் தனித்தனியாக வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது நம்ம பண்ணக்கூடிய டிஃபால்ட் வேலிடேஷன். இதுலேயே இந்த எக்ஸ்பிரஸ் வேலிடேஷன்லாம் இருக்கு. நம்ம டிஃபால்ட் வேலிடேஷன் பண்ணி பழகிப்போம். ரெஸ்பாண்ட்.சென்ட், அதாவது டேட்டா இல்லை அப்படின்னா நான் ஒரு ஆப்ஜெக்டை சென்ட் பண்ண போகிறேன். ஸ்டேட்டஸ் 0, இதுதான் சர்வர் சைடு. இது உங்களுக்கு புரியாம இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி புரியாம இருந்துச்சுன்னா நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் வேலிடேஷன் ஒழுங்கா பழகல அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த மாதிரி கொடுத்துட்டு 3த்துலயும் ரெக்கார்டு இருந்தா தான் சக்சஸே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடிங் நேம் இருக்கணும், பாஸ்வேர்டு இருக்கணும், இமெயில் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் இது வரும். ஓகேவா? எதுக்காக இந்த மாதிரி எழுதுறோம் அப்படின்னா, லைக் இப்போ நேம் இல்லைன்னு சொல்லிட்டு அது ரெஸ்பாண்டை சென்ட் பண்ணிடும். ஓகேவா? நீங்க இந்த கண்டிஷன் போடலன்னா என்ன மீனிங் ஆயிடும் அப்படின்னா,
சர்வருக்கு 2 டைம் டேட்டா வந்து இப்போ நேம் இல்லைன்னு சொல்லிட்டு சர்வருக்கு ரெஸ்பாண்ட் டாட் சென்ட் அப்படின்னா ஒரு டைம் சர்வர்ல இருந்து ரெஸ்பான்ஸ் உனக்கு வந்துச்சு. கீழே வந்தா திரும்ப இன்னொரு டைம் ரெஸ்பான்ஸ் வரும். இப்போ இந்த கூட இப்படியே விட்டுருப்போம். நான் டேட்டாவில் நேம் இல்லாம கொடுக்குறேன். நேம் இல்லாம அனுப்ப போறேன். இப்படின்னு அனுப்புறேன். நேம் இஸ் ரெக்யூர்ட் தான் கரெக்டா வந்துருச்சு. இங்க கரெக்டா வந்துருச்சு. இங்க போய் பாத்தீங்கன்னா cannot set headers after they are sent to the client. ஓகேவா? திரும்பவும் உன்னால இந்த மாதிரி பண்ண முடியாது. ஆல்ரெடி இது சென்ட் பண்ணிடுச்சு. சென்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த லைனை பார்த்துட்டு இங்க எதுவும் பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? இந்த இடத்துல வரும்போது திரும்ப ரெஸ்பாண்டை சென்ட் பண்ணுன்னு சொல்றேன். அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி சர்வர் கிட்ட இருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஒரு டைம் தான் ரெஸ்பான்ஸ் வரும். ஓகேங்களா? உங்களுடைய சக்சஸ் ஸ்டேட்டஸ், ஃபெயிலியர் ஸ்டேட்டஸ் ஒன்னே தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். இப்ப போய் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒர்க் ஆகும். நேம் இஸ் ரெக்யூர்ட். நீங்க உங்களுடைய பேரை கொடுத்துட்ட அப்படின்னா யூசர் ஆடர் சக்சஸ்ஃபுல். உனக்கு எந்த ஒரு டவுட்டும் தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம எழுதியிருக்கிற கோடு இது எல்லாம் கரெக்டா இருந்தாதான் இங்க போகணும்னு நான் எழுதிச்சு. ஓகேங்களா? இந்த இடத்த கொஞ்சம் பார்த்துக்கோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்ப இதெல்லாம் டேட்டாலாம் வந்துடுச்சு. நேம் நான் என்ன நேம் கொடுக்கணுமோ அது இதுவுமே அந்த டம்மி ஏபிஐல இப்படிதான் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸ்டாட்டிக்கா ஒரு இது பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஐடிக்கு பதிலாக ஓகேங்களா? நம்ம என்ன கொடுக்குறோமோ என்ன ரெக்கார்டு கொடுக்குறோமோ இதெல்லாம் இது டேட்டா பேஸ்ல போய் விழுதான்னு கேட்டா அதெல்லாம் எதுவும் போய் விழாது. ஓகேவா? நீ என்ன கொடுக்குறியோ இந்த மேத் டாட் ரேண்டம்ல சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா. சும்மா ரேண்டம் அப்படின்னு போட்டு மேத் டாட் ஃப்ளோர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக்கா டேட்டாவை இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பண்ணது என்ன அப்படின்னா தேர்ட் பார்ட்டியில இருந்து ஒரு டேட்டாவை வாங்கி டேட்டாவை மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டேட்டா பேஸுக்கு பாஸ்வேர்டு அனுப்புகிறோம். டேட்டா பேஸுக்கு பாஸ்வேர்டு அனுப்புறத ஓகேவா இங்க டெவலப்பிங்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ யூசர் ஒரு பாஸ்வேர்டு அமிச்சான் அப்படின்னா எப்பயுமே இந்த பாஸ்வேர்டை அப்படியே ராவா எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. ராவா எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ண மாட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா என்கிரிப்ட் பண்ணுவாங்க, இல்லை ஹேஷிங் பண்ணுவாங்க. ஓகேவா? ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்கிரிப்ஷனுக்கும் ஹேஷிங்க்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு அதுக்கான மீனிங் தெரியுமா? வாட் இஸ் மீன் பை என்கிரிப்ஷன், வாட் இஸ் மீன் பை ஹேஷிங் சொல்லியிருக்கேன்னா நான் இது இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. ஹேஷிங்னு ஒன்று இருக்கு, என்கிரிப்ஷன் அப்படின்னு. ஓகே, நானே சொல்றேன். ஹேஷிங் அப்படின்னா அதை உங்களால டீக்ரிப்ட் பண்ண முடியாது. ஓகேவா? டீஹேஷிங் பண்ண முடியாது. என்கிரிப்ஷன் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால டீக்ரிப்ஷன் பண்ண முடியும். ஓகேவா? தட் இஸ் எ சான்ஸ். ஓகேவா? ஸோ வேற யாராவது ஒருத்தவங்க வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா அதை நீங்க டீக்ரிப்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணீங்க அப்படின்றது. ஓகேவா? இது காமனா இருக்கிற ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பாஸ்வேர்டை பொறுத்த மட்டில் ராவா போய் ஸ்டோர் பண்ண போறது இல்லை. ரா அப்படின்னா ரா டேட்டா அப்படின்னா இதுதான் 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் தோ ஐ எம் டெவலப்பர் நான் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை அப்படின்னா யாராவது ஒருத்தன் ஹேக் பண்ணான் அப்படின்னா எல்லாருடைய பாஸ்வேர்டும் வித்தவுட் என்ன சொல்றது ரொம்பவே கஷ்டப்படாம 1 2 3 4 5 6 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்ப இத ஒரு மாதிரி என்கிரிப்ஷன் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜ் தான் bcrypt அப்படின்னு சொல்லுவாங்க.
bcrypt. Again இதை போயிட்டு இன்ஸ்டால் பண்ண போறோம். bcrypt போட்டாச்சு. salt around plain text password. ஓகேவா? இதுல என்ன விஷயம் போய் எடுக்க போறோம் அப்படின்னா இதுனா ஒரே லைன்லயே முடிஞ்சிடும். அதனால இது இல்லைன்னா இது போயிட்டு இது ஒரு ஃபங்க்ஷன் கால் மாதிரி சொல்லுவோம். இது எழுதிட்டு இது உள்ளார எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரே லைன்லயே வந்துடும். ஸோ இதை போயிட்டு நம்மளுடைய கோடிங்கில் போட்டு வேண்டியது. இந்த இடத்துலனா இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன், bcrypt பண்ணுறேன், #sync my plain text password அப்படின்னா இதுதான் அந்த டெக்ஸ்ட் பாஸ்வேர்ட், plain text password. ஓகேவா? salt rounds அப்படின்னா என்னன்னா இது என்கிரிப்ட் ஆக போகுது. ஓகேவா? எவ்வளோ ஸ்ட்ராங்கா ஆகணும் அப்படின்னு சொல்றது தான் இது. ஓகேவா? 10 ரவுண்டு மேக்ஸிமம் வந்து 10 ரவுண்டு அப்படின்னு நம்ம வைப்போம். 10 ரவுண்ட்னா என்னன்னா இது என்ன கதை அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு கரும்பை ஒரு அந்த சக்கைக்குள்ளார விடும், சாரி ஒரு அந்த மிஷின்குள்ளார வைப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லா வரும். செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய முழு சாரையுமே மொத்தமா எடுக்கும். ஓகேவா? அப்ப நீங்க அதிக டைம் பண்ணும்போது தான் அதுல இருந்து கம்ப்ளீட்டா நம்மளால எடுக்க முடியும். ஓகேங்களா? அதே தான் இந்த சால்ட் ரவுண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றீங்க, ஒரு டைம் மட்டும் சால்ட் ரவுண்டு ஒரே ஒரு டைம். ஓகேவா? இது என்கிரிப்ஷன் ஒரு டைம் மட்டும் பண்ண அப்படின்னா மேபி இது வந்து இந்த மாதிரியே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதையே நான் என்ன செய்யறேன் அப்படின்னா சால்ட் ரவுண்ட்ஸை கூட்டு 10 கிட்ட அது மட்டும் மேனிபுலேட் பண்ண அப்படின்னா அது மட்டும் இருக்கிற காம்பினேஷன் அது வரும்போதே கொஞ்சம் தெரியும். ஓகேவா? ஸோ அதிகமா வர்றது. ஸோ என்னுடைய பாஸ்வேர்டை bcrypt #sync #syncனா சிங்க்ரோனைஸ். ஓகேவா? ஸோ ஒரே லைன்லயே எனக்கு இது வந்துடும். இந்த பாஸ்வேர்டை நான் இங்க இப்போ கன்சோல் போடுறேன். 1 2 3 4 5 6 நம்ம வர்றது அந்த மாதிரி வராது, இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் என்கிரிப்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் என்கிரிப்ஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டேட்டா இதுல போய் விழுந்ததுக்கு முன்னாடி என்கிரிப்ஷன் ஆகும். புரியுதா? யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? புரியுதுண்ணா. ஓகே, இது புரியாததுக்குன்னா கூட ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா நம்ம டேட்டாவை எல்லாத்தையுமே ஃப்ரண்ட் எண்ட்ல வேலிடேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா பேக் எண்ட்ல இருந்து வேலிடேஷன் பண்றோம். ஓகேவா? வித் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேக்கேஜ். எதுக்காக இந்த மாதிரினா வரணும் அப்படின்றத நமக்கு தெரியும். இப்போ தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்றோம் அப்படின்னா பாடி பார்சல், அந்த பாடி அப்படின்ற ஒரு எலமெண்ட்டே ரெக்வஸ்ட்ல இருக்காது. அப்போ அதை ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா பாடி பார்சல் அப்படின்றத யூஸ் பண்றோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த bcrypt. ஓகேவா? நீ டேட்டாவை அப்படியே ஸ்டோர் பண்ணலாம், ஆனா இந்த bcrypt யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்கிரிப்ட் ஆகி வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வரதை எல்லாத்தையுமே டிபியில போய் ஸ்டோர் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டை வந்து தனியா ஒரு ஃபீல்டு வச்சுக்கிட்டு இல்ல என்னுடைய ரெஃபரன்ஸுக்கு நான் வச்சுக்கிறேனே அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதை மட்டும்தான் போய் போடணும். ஓகேவா? அப்புறம் திரும்ப எப்படி என்கிரிப்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இருக்கும். ஒரு பேக்கேஜ் ஒன்று வருது அப்படின்னா கண்டிப்பா டீக்ரிப்ட் ஆகுறது இந்த இடம். என்கிரிப்ட் பண்றதுக்கு இதோ இருக்கு பாருங்க, டு செக் எ பாஸ்வேர்ட் bcrypt கம்பேர் சிங்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்படின்னா நான் கொடுக்குற பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் டேட்டா பேஸ்ல இருக்கிற ஹேஷ்டு பாஸ்வேர்டு, இது டேட்டா பேஸ்லாம் கனெக்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? கரெக்டா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகேவா? இது நம்ம அதை யூஸ் பண்ணும்போது திரும்ப இந்த பேக்கேஜ் வரும். ஓகே, இப்போதைக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி 2 ரூட்டு எழுதி ரெடி பண்ணிருக்கோம்.
இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இமெயில் வந்து ரெக்வயர்டு போட்டாச்சு. சப்போஸ் இது வேலிட் இமெயிலா இருக்கா இல்லையா? வேலிட் இமெயில் அப்படின்னா தான் இருக்கா இல்லையா அப்படின்றத ஃப்ரண்ட் எண்ட்ல பண்ற மாதிரி அதே மாதிரி வேலிடேஷன் இங்கேயும் பண்ணலாம். ஓகேவா? இஃப் இமெயில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் எழுதி நீங்க அதை செக் பண்ணிக்கலாம். இதுக்குமே நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெக்ரெஸ் தான். ஓகேவா? அதுக்கு தான் சொன்னேன், ஜாவா ஸ்கிரிப்ட் தான் மஸ்ட். அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் அது ரியாக்டுக்கும் அதே மாதிரி தான் எழுதுவோம், நோடுக்கும் அதான் எழுதும். ஓகேவா? ஸோ இதுக்கு வேலிடேஷன் எழுதணும். வேற என்ன? இன்னொன்னு, இப்ப நம்ம இந்த மாதிரி அப்ளிகேஷன் எழுதும் போது சர்வர் டாட் ஜேஎஸ்ல எல்லா கோடிங்கும் எழுதுமான்னு கேட்டா, இப்ப நம்ம எழுதுறதே ரெண்டு மெத்தட் தான். இன்னும் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு எடுத்தாலே மினிமம் 10 to 15 மேனேஜ்மெண்ட் மெத்தட் கிட்ட வந்துடும். என்னன்னா சொல்றீங்க அப்படின்னா, கிரெட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா ஒன்று வரும். கிரெட்னா கிரியேட் பண்றது, ஆட் பண்றது, எடிட் பண்றது, டெலீட் பண்றது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் லிஸ்ட் பண்றது அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம எழுதி இருக்கிறது 2 தான். இன் ஃபியூச்சர்ல இது நிறைய வரும். சேஞ்ச் யூசர் ஸ்டேட்டஸ், டெலிட் அக்கௌண்ட், டீஆக்டிவேட் அக்கௌண்ட், அவனுடைய ஃபர்ஸ்ட் நேமை வச்சு டேட்டா எடு, இமெயிலை வச்சு டேட்டா எடு, ஓகேவா? அவனை வந்து இந்த மாதிரி பண்ணு, எந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட் வரும். அப்ப எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துலயே பண்ணுவோமான்னு கேட்டா கிடையாது. அப்ப நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா, தனித்தனி ஃபைல் பண்ணிடுவோம். தனித்தனி ஃபைல் பண்ணிடுவோம். இப்போ யூசர் மேனேஜ்மெண்ட், கஸ்டமர் மேனேஜ்மெண்ட், வெண்டார் மேனேஜ்மெண்ட், ப்ராடக்ட், ஆர்டர், விஷ்லிஸ்ட், டிரான்சாக்ஷன் அப்படின்னா எல்லாமே இந்த இடத்துல போட முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது எல்லாமே என்ன பண்ண போகுதுன்னா, ஏதோ ஒரு டேட்டா, ஒரு கலெக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண போகுது. ஓகேவா? அப்ப நம்ம அதுக்கு பேர் என்னன்னு வச்சிருவோம்னா கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு வச்சிருவோம். ஓகேவா? கண்ட்ரோலர்ஸ்க்கு முன்னாடி இதை நம்ம பார்த்துருவோம். எக்ஸ்பிரஸோடைய இந்த ரவுட்டருக்கு வந்துடும். இது பேசிக். இது ஓகேங்களா? birds.jsன்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, அதை கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கால் பண்ணிக்க போறாங்க. ஓகேவா? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபைலு டைரக்டாவே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி user.js user.jsல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை காப்பி பண்ணிட்டு ரவுட்டர், ஓகேவா, எக்ஸ்பிரஸ் ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று யூஸ் பண்றேன். இதுல அகைன் அதே மாதிரி தான் வரும், வேற எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. இதுல நான் இந்த மாதிரி, எனக்கு ஸ்மால் கேஸ் தேவையில்ல, கேப்ஸ் கேஸ் அதே நான் வச்சுக்கேன். ஓகேவா? ஸோ பேர்ட்ஸ், இதுல யூசரா ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். யூசர் லிஸ்ட் ஐடி 1, நேம் இப்படின்னா
ரெக்கார்டு 4 ரெக்கார்டு இப்படி தான் டேட்டா கொடுக்கும். ஓகேங்களா? லிஸ்ட்ல இது பேர் வந்து யூசர் லிஸ்ட்னு ஒரு ஏபிஐ பா. அந்த ஏபிஐ இந்த மாதிரி டேட்டாவை கொடுக்கும். இங்கே கொடுக்கும்போது நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல டேட்டாவில் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸ்டேட்டஸ் 1 ஓகேவா, கவுண்ட்டு இப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ என்ன செய்ய போகுது அப்படின்னா இது டேட்டா அப்படின்ற ஒரு கீழே இந்த டேட்டா கொடுக்க போகுது. கவுண்ட்ல இதனுடைய மொத்த லென்த் கொடுக்குது. இதனுடைய மொத்த லென்த் என்ன வரும்னு நமக்கு தெரியும். ஓகேவா? 4 அப்படின்றது வரும். ஏன்னா நம்ம யூஸ் பண்றது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். அப்போ நமக்கு இப்படிதான் வரும். ஓகே, கெட் யூசர் லிஸ்ட். இப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரவுட்டர்ல தான் இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கெட் மெத்தட் ஒன்று எழுதிடும். ஓகேவா? அதே மாதிரி ஆடுக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம். நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துக்கு வரேன். ஆப்புக்கு பதிலாக ஆட் நியூ யூசர் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இதில் என்கிரிப்ஷன் மெத்தட் இங்கே எழுதிடும். இதை காப்பி பண்ணிட்டு வந்து இப்படி நான் போடுறேன். ஆட் நியூ யூசர் போட்டாச்சு. ஓகேவா? இப்போ ரவுட்டரில் போட்டேன். நெக்ஸ்ட் இந்த ரவுட்டர் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ். இது என்னன்னா மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்னா ஏற்கனவே தான் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்றது ரியாக்ட். இந்த இடத்துல வந்து மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு போட்டு அப்போ இந்த இது வந்து நான் இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வந்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கெட் மெத்தடில் எனக்கு எதுவுமே தேவை கிடையாது அப்படின்னு நான் விட்டுருந்தேன். இப்போ இந்த இடத்துல கான்ஸ்ட் யூசர் ஈக்குவல் டு ரெக்யூர் யூசர். ஓகேவா? இந்த மாதிரி வாங்கிக்க போகிறேன். ஓகேவா? இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஆப் டாட் யூசர் போட்டோம்ல, கான்ஸ்ட் ரெக்யூர் போட்டாச்சு. இப்போ ஆப் டாட் யூசர். இப்போ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா உன்னுடைய யூஆர்எல் லோக்கலோஸ் இந்த பேக்ஸ்லாஷ் வரைக்கும் லோக்கலோஸ் 8000. அதுக்கப்புறம் யூசர்னு வந்தாலே இந்த கண்ட்ரோலரை கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம டைரக்டா இந்த இடத்துக்கு வந்துடும். இதுல வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் அதை ஒரு இதுவாகவே செஞ்சு கட்டுறேன். இப்போ இதையுமே காப்பி பண்ணிட்டு இங்கே போட்டுக்கிறேன். சும்மாத்துக்கு டம்மியாக வச்சுப்போம். இப்போ 2 ரவுட்டை எழுதியிருக்கேன் அப்படின்ற என்னுடைய யூஆர்எல் இது வரைக்கும் இதுக்கப்புறம் ஃபாலோட் பை யூசர் அப்படின்னு போட்டு நீ இப்படி கொடுக்குற அப்படின்னா இது எந்த இடத்த சர்ச் பண்ணும் அப்படின்னா யூசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடுக்குள்ளார ஓடிட்டு இங்க 2 மெத்தட் தான் இருக்கு. ஒன்று கெட் யூசர் லிஸ்ட் வாங்குறது இருக்கு, போஸ்ட் பண்றது இருக்கு. நீ எந்த மெத்தடை கால் பண்ற அப்படின்ட்டு இங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா
இப்போ உங்களுக்கு இந்த ரெக்கார்டு வந்துடும். ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து கவுண்டே வரல. அது சரி. கவுண்ட் ஸ்டேட்டஸ் 1 கவுண்ட் 4. ஓகேங்களா? இந்த மாதிரி டேட்டா வந்தாச்சு. அப்ப இதனுடைய யூஆர்எல் எப்படி படிக்குது அப்படின்னா சர்வருக்கு வருது. யூசர்ல ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருந்த உடனே டக்குன்னு இங்க ரீடைரக்ட் பண்ணுறோம். ஓகேவா? யூசர் ரிலேட்டட் எல்லாமே இந்த இடத்துல தான். அப்ப நம்ம திரும்ப திரும்ப சேம் இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க ப்ராடக்ட்ல அதே மாதிரியே வாங்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ப்ராடக்ட்ல யூசர் லிஸ்ட்டுக்கு பதிலாக ப்ராடக்ட் லிஸ்டா, ப்ராடக்ட்ல ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ரீசன் என்ன அப்படின்னா சர்வர்ல வந்து செக் பண்ணும் எந்த இடத்துல ஃபைல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை என்ன பண்ணிடும் அப்படின்னா ரீடைரக்ட் பண்ணி விடும். ஓகேவா? ஆப்ல யூசர் அப்படின்னா இந்த மாதிரி இல்லை, நான் முன்னாடி எதுவுமே வேணாம் அப்படின்னா இதை எடுத்து விட்டுட்டு கோடிங் எழுதிக்க வேண்டியதான். அப்போ பேக்ஸ்லாஷ் லோக்கலோஸ் 8000 வந்தாலே அது இந்த கண்ட்ரோலருக்கு ஓடி போயிட்டு அங்க நீ என்ன மெத்தட் கேட்கறியோ அதை எடுத்துக்கணும். புரியுதா? அது ஐயோ இன்னைக்கு அதிகமாக எடுத்துக்கணும்.